தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அவருடைய மௌனமே ரொம்ப சத்தமாக தான் இருக்கும். ஆனால் சத்தம் போட்டு பேசினா எவ்வளோ சத்தமாக இருக்கும். கருத்தரங்கம் துவங்கவிருக்கிறது. நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை அல்லாமா முகமது கான் ஃபாசில் பாக்கவி ஹஜரத் அவர்கள் நினைக்கிற பொழுதெல்லாம் நம்முடைய நெஞ்சில் பல்வேறு நினைவுகளை வாரி வழங்கும் வள்ளல் தன்மை கொண்டவர்கள். பாக்கையாத்தில் அவர்களின் வகுப்பில் பயின்ற அனுபவம் உள்ள ஒவ்வொரு மாணவரும் ஹதரத் அவர்களுடைய ஆளுமையை கண்டு அதிசயிக்காமல் இருந்திருக்க முடியாது. பாட நேரத்தில் மிகச்சரியாக குறிப்பிட்ட நேரத்தில் வருவதிலிருந்து இன்றைக்கு பாடத்தை எப்படியாவது கட் செய்து விடலாம் என்று மாணவர்கள் நினைத்தால் அந்த தந்திரத்தை புரிந்து கொண்டு துல்லியமாக பாடத்தை நடத்தி முடித்துவிட்டு மாணவர்களின் அந்த எதிர்பார்ப்பிற்கும் நேரம் தந்து ஒவ்வொரு மாணவர்களின் தனித்திறன் அறிந்து அவர்களோடு உணர்வு பூர்வமாக உரையாடி அறிவின் வாசலை அகலத் திறந்துவிட்ட மகத்தான ஆளுமை ஹதரத் பெருந்தகை அவர்கள். அவர்கள் குறித்து இது மாதிரியான ஒரு விழாவை நடத்த வேண்டும் என்று ஆலிம்கள் முடிவெடுத்த பொழுது அவர்களுடைய முழு பரிமாணத்தை ஒற்றை வரியில் எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியும் என்று தளத்தில் அதற்கான யோசனைகள் பரிமாறப்பட்டு கொண்டு வருகிற பொழுது என்னென்ன வாசகங்களிலெல்லாம் ஹதரத் அவர்களை நினைத்து பார்க்கலாம் என்பதை நாங்கள் பகிர்ந்ததே ஒரு சுவாரஸ்யமான அனுபவமாக இருக்கிறது. எப்படி ஹதரத் அவர்களை ஞாபகம் செய்யலாம்? கலைஞானி கான் பாக்கவி என்று சொல்லலாமா? ஞானத்தின் வசீகரம் என்று அவர்களை அழைக்கலாமா? அறிவின் பேரலை என்பது அவர்களை குறிக்கின்ற ஒரு சரியான சொல்லாகிவிட முடியுமா? ஆலிம்களின் அலிஃப் என்கிற சொல் பொருத்தம்தானா? தென்னிந்தியாவின் இமாம் புகாரி என்கிற சொல் அவர்களின் தகுதிக்கு சரியானது தானா? தர்க்க ஞானத்தின் தலைமைச் செயலகம் என்கிற ஒரு சொல் பொருத்தமாக அமையுமா? அறிவாளிகளின் நூலகம் என்கிற அந்த சொல், இது மாதிரியான பல சொற்கள் முன்வைக்கப்பட்ட பொழுது கடைசியாக ஹதரத் அவர்களை மனாருல் உலமா என்று இந்த மாநிலம் அழைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம். அல்லாஹ் அந்த பெயரை கபூல் செய்வானாக. அந்த நாமத்தை அந்த பெயரோடு அவர்கள் புழங்கப்பட வேண்டும், அழைக்கப்பட வேண்டும் என்று நினைத்த ஆலிம்களின் எண்ணங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதற்குரிய ஆளுமைகளோடும் அதற்குரிய முழுமையான ஒரு விரிவான பாய்ச்சலோடும் ஹதரத் அவர்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹு ஷானஹு தஆலா கபூல் செய்து தருவானாக. இப்போது கருத்தரங்கம் துவங்குகிறது. ஹதரத் அவர்களை பற்றி இன்னும் முழுமையாக இந்த சபையில் அவர்களை பற்றி விளக்கி சொல்லிவிட வேண்டும் என்கிற ஆசையில் ஒரு 5 தலைப்புகளை, சுமார் 6 தலைப்புகளை எடுத்து ஹதரத் அவர்களை குறித்து கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய தனிப்பண்புகளை மாத்திரம், இத்தனை தன்மைகள் மாத்திரம்தான் என்று வரையறுத்து விட முடியாது. ஆனாலும் நேரம் காலம் கருதி ஒரு 5-6 தலைப்புகளை மாத்திரம் வைத்து ஹதரத் அவர்களை இந்த தலைப்பின் இந்த மகுடத்தின் கீழ் அவர்களை எப்படி வரையறுத்து பார்க்க முடியும் என்கிற ஒரு முயற்சியாக ஹதரத் அவர்கள் பாட நேரத்திலும் சரி, அது அல்லாத நேரத்திலும் சரி, எப்போதும் உற்சாகமூட்டுகிற வார்த்தைகளை சொல்லுகிற பழக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள். தளர்ச்சியும் அவநம்பிக்கையான வார்த்தைகளும் அவர்களின் வாயிலிருந்து ஒருபோதும் வருவதில்லை. எனவே உற்சவம் என்கிற அந்த தலைப்பில் மௌலானா மௌலவி KM ஷாஹுல் ஹமீது பாக்கவி ஹஜரத் அவர்கள், தோப்புத்துறை ஜாமியா பள்ளிவாசலின் தலைமை இமாம், நாடறிந்த நல்ல பேச்சாளர், நினைவாற்றல் மிக்கவர், வகுப்புகளில் நடந்த
சுவாரஸ்யமான சம்பவங்களை அவர்களுக்கே உரிய பாணியில் எடுத்துச் சொல்வதில் தனித்தன்மை கொண்டவர் மரியாதைக்குரிய சகோதரர் KM ஷாஹுல் ஹமீத் பாக்கவி ஹதரத் அவர்கள். உற்சாக உற்சவம் என்கிற தலைப்பில் ஹதரத் அவர்களை பற்றி